ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ. இதை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இது நம்ம சேனலை பற்றின ஒரு முக்கியமான வீடியோ. இதில் வந்து இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆகிருக்கு. அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு அது கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் வந்து அது கொஞ்சம் முக்கியமான கமெண்ட்ஸ் வந்ததுனால இத்தனை நாள் வரல. ஸோ இன்றைக்கி வந்திருக்கு. அதனால் வந்து நான் ஆன்சர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கணேசன் முரளின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. என்னென்னா, திஸ் காய் இஸ் ஏ குட் சீட்டர். அதாவது வந்து நான் ஏமாத்துக்காரன், நான் வந்து காசை வாங்கிட்டு மே எதுவும் சென்ட் பண்ணலை, அதாவது கோர்ஸை வந்து நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அவரும் போட்டிருக்காரு. இன்னொரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஸ்ரீன்னு சொல்லி ஒருத்தர் என்ன மாதிரி அமௌண்ட் சென்ட் பண்ணி யாரும் ஏமாந்துடாதீங்க, ப்ளீஸ் பி கேர்ஃபுல், டோன்ட் பே எனி மணி டு திஸ் சேனல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு அவங்களே திரும்ப இந்த மாதிரி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஏமாத்துறீங்க, இமெயில் சென்ட் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சீட்டர் அப்படிங்கிறது ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேரில் கிடையாது, இன்றைக்கி தான் இந்த கமெண்ட் வந்திருக்கு, அதனால தான் நான் போடுறேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து இந்த கமெண்ட் வர கிடையாது. எல்லாருமே கோர்ஸு வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கி பெனிஃபிட் ஆனவங்க இருக்காங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டெலிகிராம் சேனலில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த கமெண்ட்ஸ் போட்டதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா. நான் வந்து ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட 8 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கேன். 8 வருஷமாக ட்ரேடிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் போக நான் வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ், நம்ம டேரக்ட் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்டராகவும் இருக்கேன் நான், சரிங்களா. பெரிய இன்வெஸ்டர் கிடையாது, நான் சின்ன இன்வெஸ்டரு. ப்ளஸ் வந்து ட்ரேடிங்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கும் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் 2018 சரிங்களா. இவ்வளோ பிஸ்னஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் மெயினாக இன்வெஸ்டராகவும் இருக்கேன், ட்ரேடராகவும் இருக்கேன், சரிங்களா. இது ட்ரேடர் வந்து நான் ஃபுல் டைம் ட்ரேடர் தான். ஃபுல் டைம் ட்ரேடர் மீன்ஸ் நான் ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் ட்ரேட் பண்ணாலே போதும், ஒரு நாளைக்கு 30,000 20,000 சம்பாரிச்சிட்டு போயிடுவேன். அதுக்கான ப்ரூஃப் நான் காமிக்கிறேன், சரிங்களா. அப்போது அப்படி இருக்கும்போது நான் வந்து சீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் சீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள்கிட்ட இந்த 2500 வாங்கி தான் நான் சாப்பிட்ணும், இந்த மாதிரி காசு வாங்கி தான் நான் வந்து ஏமாற்றி தான் சாப்பிட்ணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது, சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 லட்ச ரூபா நான் வந்து சம்பாரிச்சிடுறேன், சரிங்களா. எனக்கு ப்ராஃபிட்டாகவே வந்துடும். அதனால் நான் உங்களோட காசு வாங்கி நான் சம்பாதிக்கணுன்ட்டு அவசியமே இல்லை, சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, இவங்க ஏன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 பேருமே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுற மெயில் ஐடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒன்று, மெயில் ஐடியை வந்து தப்பாக ஸ்பெல்லிங் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக டைப் பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்படி வரும்போது எனக்கு மெயிலே வராது, சரிங்களா. அப்படிங்கும்போது நான் எப்படி வந்து கோர்ஸ் சென்ட் பண்ணுறது, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மெயில் ஐடியில் சப்ஜெக்டே டைப் பண்ணாமல் அனுப்பிச்சிருக்காங்க, சரிங்களா. ஈவன் வந்து இப்போ 2-3 பேர் சப்ஜெக்டே டைப் பண்ணாமல், இந்த பூஜா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டே டைப் பண்ணாமல் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து ஸ்பேம் பாக்ஸில் போயிடுச்சு, சரிங்களா. ஏன்னா சப்ஜெக்டே டைப் பண்ணாமல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஸ்பேமில் போயிடும். இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பேம் பாக்ஸை செக் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து சப்ஜெக்டே டைப் பண்ணாமல் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து திரும்ப அவங்க மெயிலுக்கு நான் கோர்ஸ் அனுப்பிச்சி விட்டேன். அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பூஜா சரிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. இது அவங்களுக்கு நான் சொல்கிற ஆன்சர். நான் வந்து ஏமாற்றி அந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நிறைய கோர்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட சேனலில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கோர்ஸ் வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது, சரிங்களா. அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கணேஷ் முரளிங்கிறவர் எனக்கு மெயிலே வரல, சரிங்களா. அவர் மெயில் ஐடி என்னன்னு தெரியல. இப்போ இவ்வளோ அவர் டைப் பண்ணுறவங்களுக்கு பேசாமல் அவரோட மெயில் ஐடி டைப் பண்ணியிருந்தார் இந்த கமெண்ட்டில் அப்படின்னா, நானே அவருக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருப்பேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபோன் நம்பரை சென்ட் பண்ணியிருந்தால் கூட நானே ஃபோன் பண்ணியே நான் கேட்டிருப்பேன், சரிங்களா. அவர் வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சுன்னு சொல்லியிருந்தால் நான் வந்து அவங்களுக்கு கோர்ஸை நான் அனுப்ப போகிறேன். இல்லை பேமெண்ட் தான் ரிட்டன் வேணும்னா பேமெண்ட் ரிட்டன் அனுப்ப போகிறேன். ஏற்கனவே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அனீஷ் பிரசாத்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு வந்து அனீஷ் பிரசாத்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேமெண்ட் பண்ணேன், எனக்கு வந்து கோர்ஸ் வரல, எனக்கு வந்து பேமெண்ட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த மெயிலும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இல்லாமல் அனுப்பிச்சதுனால அவரோட மெயிலும் ஸ்பேமில் போயிருந்துருக்குது. நான் ஸ்பேமில் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஃபோன் நம்பர், ஜிபே நம்பரே கொடுத்துருந்தாரு. நான் பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து மெயில் போட்டேன். அவர் வந்து பாருங்கள் இப்போ போட்டிருக்காரு, ரிசீவ்டு த அமௌண்ட் பேக், தேங்க்யூன்னு போட்டிருக்காரு, சரிங்களா. அட்லீஸ்ட் இவராவது போட்டிருக்காரு. இந்த மாதிரி யாருக்கும் நான் பேமெண்ட் திருப்பி அனுப்புனதில்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் கோர்ஸ் கரெக்டாக அனுப்பிச்சிருவேன்.
இவருக்கு தான் முதல்ல நான் வந்து பேமெண்ட்டை திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். சரிங்களா? ஈவன் வந்து இன்றைக்கி தான் இந்த கமெண்ட்ஸும் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான பேமெண்ட்டு எனக்கு கிடைக்கல, சீட்டிங் அது இதுன்னு சொல்லி. ஸோ அதை நான் காமிக்காமல் கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? ஆனால் நமக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா பணத்தை வந்து திருப்பி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா உங்களோட கோர்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து இவ்வளோ டைப் பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடி எனக்கு டைப் பண்ணியிருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்க போகிறேன். இப்போ எனக்கு மெயில் ரிசீவ் ஆகியிருந்தால் நான் ஏன் பண்ணாமல் இருக்க போகிறேன்? சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதை புரிஞ்சுங்க. ரெண்டாவது, நான் சீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ட்ரேடிங்கில் இன்றைக்கி வந்து 25ஆம் தேதி 7வது மாதம், சரிங்களா, ஜூலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொசிஷனில் பாருங்கள், 30,592 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 9:32க்கு ஆர்டர் போட்டு 9:53க்கு வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 117 பை பண்ணி 132 ரூபா வெளியே வந்திருக்கேன். 2000 குவான்டிட்டி. சரிங்களா? 30,000 நான் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரூஃபும் காமிக்கிறேன். P&L கன்சோலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸில் இருக்கிறோம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஜூலை 1லேருந்து இன்றைக்கி டேட் 25 வரைக்கும் ஃபில்டர் பண்ணால் 78,000 ப்ராஃபிட் நான் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது, போன மாதம் 10ஆம் தேதியிலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். ஸோ ஜூன் 10லேருந்து 25 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோம் கன்சிஸ்டண்ட்டாக. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாள்னு வச்சுக்கலாம், 35 நாள். அதில் வந்து நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 1,25,000 பண்ணியிருக்கோம். சரிங்களா? நான் பொய் சொல்லி உங்கள்கிட்ட காசு வாங்கி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இதை விடவும் நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து எனக்கு மற்ற வருமானமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி நான் வச்சுருக்கேன். அதுலேயும் எனக்கு வருமானம் வருது. சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவு கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு வருமானம் வருது. ஏன்னா 2-3 பிஸ்னஸ் இருக்கிறதுனால ஒவ்வொன்றிலையும் நான் குவாலிட்டியான விஷயம் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணாலே ஒரு 10 ஸ்டூடெண்ட் 20 ஸ்டூடெண்ட் தான் நான் ஒரு மாதத்துக்கே ட்ரைனிங் பண்ணுவேன். ஆனால் அவங்க வெளியே போகும்போது டெவலப்பர் ஆகி வெளியே போவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும்போது எனக்கு வந்து இந்த காசை நான் சீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை யோசிச்சுங்க. யார் கமெண்ட்டில் பண்ணாலும் அவங்க வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ரிசீவ் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து கமெண்ட்டில் நான் பேமெண்ட் சென்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு கோர்ஸ் இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்னோ, இல்லை பேமெண்ட் சென்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய மெயில் ஐடி இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடியோட உங்களோட கமெண்ட்டை போடுங்க. சரிங்களா? உங்களுக்கு கோர்ஸ் ரிசீவ் ஆகிடும். இது வரைக்கும் யாருக்காவது ரிசீவ் ஆகலைனாலும் அவங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். கோர்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மெயில் பண்ண 1 hour 2 hours நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஒருவேளை நைட்டு பண்ணிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பண்ணுவேன். அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு. மற்றபடி வந்து உங்களோட பேமெண்ட்டு வேஸ்ட் ஆகாது. சப்போஸ் இது வரைக்கும் யாராவது பேமெண்ட் பண்ணி நான் கோர்ஸ் அனுப்பல, எனக்கு பேமெண்ட் தான் வேணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்க அப்படின்னா என்னோட இமெயில் ஐடியில் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட இமெயில் ஐடி போடுங்க. இல்லைனா எனக்கு திரும்ப இமெயில் ஐடியை சென்ட் பண்ணுங்கள். திரும்ப இமெயில் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி போடுங்க, நான் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் கொடுக்குற ஆன்சர். ஓகேங்களா? 2 விஷயம், சப்ஜெக்டே இல்லாமல் மெயில் அனுப்பாதீங்க, அது ஸ்பேமுக்கு போகும். ரெண்டாவது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு செக் பண்ணிக்கோங்க, அதுவும் வந்து மெயில் டெலிவரி ஆகாது. சப்போஸ் இது 2க்கும் தவிர்த்து நீங்கள் இப்போது 24 ஹவர்ஸில் உங்களுக்கு மெயில் ரிப்ளை வரலைனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனடியாக வந்து உங்களுக்கு அந்த நாளைக்குள்ளே நீங்கள் கமெண்ட் போட்டால் அந்த நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதோ இல்லை வந்து கோர்ஸ் ரிசீவ் பண்ணுறதோ ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து நான் வாங்குறது என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டில் கிடையாது. ஓகேங்களா? நான் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிறது வந்து எஜுகேஷன் ஃபார் ஆல் தமிழ் @UPIங்கிறது UPI ஐடி. எஜுகேஷன் ஃபார் ஆலுங்கிறது ஒரு ப்ரொப்ரியேட்டர் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி போட்டு அதை வச்சு கரூர் வைசியா பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் நான் ரன் பண்ணுறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ப்ரொசீஜரே வந்து ஜிஎஸ்டி இருக்கணும், ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போது ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன் டீம் வருவாங்க கவர்மெண்ட்லேருந்து. அவங்களுக்கும் நம்ம வந்து கம்பெனி இருக்கிறது தெரியும். ரெண்டாவது, பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து பேங்க் மேனேஜரும் செக் பண்ணுவாங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதை, அவங்களுக்கும் தெரியும். 2 பேர்த்தையும் மீறி உங்களை காசு வாங்கிட்டெல்லாம் ஏமாற்ற முடியாது. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. எஜுகேஷன் ஃபார் ஆலுங்கிறது ப்ரொப்ரியேட்டர் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி தான் ரன் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற எல்லா அமௌண்ட்டுக்கும் நான் ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட நான் இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். சரிங்களா? எக்ஸ்ட்ரா போடலை.
கோர்ஸுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து போடலை சரிங்களா. இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டின்னு சொல்லி வாங்குறதுனால நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ அனுப்புகிறீங்களோ அதில் 18% வந்து நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறேன் ஜிஎஸ்டியாக சரிங்களா. மாதம் மாதம் நான் கட்டிட்டு தான் இருக்கேன். அதனால் நீங்கள் பேமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியெல்லாம் யாரும் ஏமாத்திலாம் போக முடியாது. அப்படி போனாலும் ஈஸியாக வந்து கொத்தோடு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் இந்த காலத்துலலாம் பண்ண முடியாது. ரொம்ப ரேர் கேஸ்ட் சினாரியோ. இப்போ இந்த பிட்காயின் அந்த மாதிரி வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஏமாத்துறோன்னு சொல்லலாம். நம்ம வந்து நீங்கள் அனுப்புறது வந்து பேங்க் அக்கௌண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டில் அண்டர் ஆர்பிஐ கீழே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அனுப்புகிறீங்க. அதனால் வந்து அதை ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்மளும் ரெஜிஸ்டர்டு கம்பெனி. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் பேமெண்ட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா. வேணுங்கிறவங்க கோர்ஸை வாங்கி நீங்கள் படிங்க. உங்களுக்கு ஃபுல் கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க. கமிட்மெண்ட் இல்லை, என்ன சும்மா நான் டைம் பாஸ்க்காக ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டியது இல்லை சரிங்களா. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் வந்து ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணி இந்த கோர்ஸை சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் பல வீடியோக்கு முன்னாடியே நான் அதை பற்றி பேசிட்டேன். அது வந்து இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் என்னோடய டீச்சிங்ஸ் வந்து பல இடத்துல ஆன்லைனில் வந்து தனித்தனியாக இருக்குது. ஆனால் அதை பார்த்து யாரும் பெனிஃபிட் ஆகலை. அதை வந்து யாருமே வாங்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை சரிங்களா. காரணம் என்னென்னா, நம்ம ப்ரைஸுன்னு போடாத வரைக்கும் அந்த பொருளுக்கு வேல்யூவே கிடையாது, தூக்கி வீசிடுவீங்க. இப்போது நீங்கள் சும்மா கொடுத்தா இன்றைக்கி ட்ரேடிங்கில் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட, அவங்களே வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ரைஸுன்னு போடுறதுனால தான் அவங்க ஒரு வேல்யூ அப்படின்னு பார்த்து வர்றாங்க சரிங்களா. சும்மா கொடுத்தோம்னா அதை தூக்கி வீசிடுவாங்க சரிங்களா. இன்னொரு விஷயம், அந்த ப்ரைஸ் போடுறதுக்கான ரீசன், நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு உண்டான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ அதுக்குண்டான ஏதோ ஒரு ரெவன்யூ வந்தால் தான் நம்ம அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. இன்னொன்று, இந்த கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்களும் படிக்க போகிறது இல்லை சரிங்களா. அதுதான் வந்து உண்மை. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இதுதான், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெயில் சென்ட் பண்ணிங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்குங்க. ரெண்டாவது, சப்ஜெக்டே இல்லாமல் மெயில் சென்ட் பண்ணாதீங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் போட்டு சென்ட் பண்ணுங்கள். மூணாவது, நீங்கள் அப்படி ரெண்டையும் பண்ணால் கூட நம்மளோட யூடியூப் வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணி நான் வந்து மெயில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் ரிசீவ் ஆகலை அப்படின்னா மட்டும் அதை பண்ணுங்கள் சரிங்களா. ரிசீவ் ஆகலைன்னா அதை பண்ணிங்கனாலும் நானே உங்கள் மெயில் ஐடிக்கு நான் அனுப்பிடுறேன் சரிங்களா. ஸோ இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, டெலிகிராம் சேனல் வந்து ஏன் வந்து பப்ளிக்காக இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. டெலிகிராம் சேனல் பப்ளிக்காக இருந்துச்சு முன்னாடி. அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓப்பனாக ஜாயின் பண்ணாங்க. அதில் வர்ற ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்கேமர்ஸும் சேர்ந்து வந்துட்டாங்க. என்னோடய பேரை வச்சே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ப்ரொஃபைல் வந்து சேட் பண்ணிக்கலாம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர். அதில் போய் அவங்க வந்து சேட் பண்ணி என் பேரை சொல்லி காசு வாங்குறாங்க. அதனால் வந்து என்னென்னா, அந்த டெலிகிராம் சேனலை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸ்கேமர்ஸ் வந்ததுனால என்னோடய பேரை சொல்லி யார் காசு கேட்டாலும் கொடுக்காதீங்க. நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பேசுகிறோமோ அது மட்டும்தான் உண்மை. தனிப்பட்ட முறையில் யாராவது இந்த காசு கேட்டு என் பேரை சொல்லி காசு கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, அதெல்லாம் ஸ்கேம் தான் சரிங்களா. ஸோ இது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் வேணால் ஒரு ஃபோனை புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி அது ஒரு சிம்மை போட்டு அந்த நம்பரை வேணாலும் நம்ம சேனலில் போட்டுறேன். நீங்கள் எல்லோரும் கால் பண்ணாதீங்க, ஏன்னா கால் பண்ண என்னால் எடுக்க முடியாது. ஒரு 1000 பேர் கால் பண்ணால் என்னால் எடுக்க முடியாது. ஸோ வந்து என்னென்னா, நீங்கள் டெலிகிராமில் அந்த நம்பரில் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா கோர்ஸுக்கு நீங்கள் பே பண்ணியிருந்தாங்கன்னா கூட மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா இப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட் என்ன, ஒரு ஃபோன் தானே, ஒரு வாங்கி நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு சிம் போட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கோர்ஸ் வேணும்னா எனக்கு மெயில் அனுப்புங்க. இல்லைனா அந்த ஃபோன் நம்பரில் வந்து மெசேஜ் அனுப்பி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் மெயில் ஐடிக்கு ரீப்ளை வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இப்போ என்னோடய மெயிலுக்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்புங்க, இந்த மாதிரி எனக்கு கோர்ஸ் வேணும்னு அனுப்புங்க. நான் ரீப்ளை பண்ணுறேன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம் சரிங்களா. அதே ரீப்ளையில் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் பண்ணிங்கனாலே கிடச்சிரும். இந்த கணேசன் முரளி அப்புறம் மற்ற யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு வந்து உங்கள் இந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து டைப் பண்ணுங்கள், உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணி போடுங்க. இல்லை திரும்ப உங்களால் மெயில் அனுப்ப முடியும்னா அனுப்புங்க, இல்லைனா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்றேன் சரிங்களா. ஒன்றும் கோர்ஸ் வேணுனாலும் அனுப்புகிறேன், இல்லை உங்களுக்கு காசு வேணுனாலும் திருப்பி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அந்த மெயில் ஐடிக்கு நான் உங்களுக்கு மெயில் போடுறேன்.